மதியும் மலர்கிட்ட எப்படியாவது பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாலும் மலரும் என்ன சொல்கிறாங்கன்னா பேச முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அழகுமதியால் ரொம்பவே தாங்க முடியல. அதனால மலர்கிட்ட எப்படியாவது பேசியே ஆகணும், அவங்கள சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா மலர்கிட்ட பேசவும் செய்கிறாங்க. என்கிட்ட பேசாமல் இருக்காதீங்க, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, உங்களை அப்படி பேசுனது தப்பு தான், உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி நான் பேசிட்டேன், இனிமேல் நான் அப்படி பேச மாட்டேன், தயவு செஞ்சு என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி ரொம்பவே கெஞ்சிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் இங்கே ராஜலட்சுமி மதிக்கிட்ட பேசுனா கண்டிப்பாக மலரும் ஆட ஆரம்பிச்சிருவாளே, இவளை எப்படி இருந்தாவது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி நினைக்கிறாங்க. இங்கே பாரு மலரு, இப்போ பட்ட வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு அவளோட பேசாமல் இருக்கிறது தான் நல்லது. நீ திரும்ப அவகிட்ட பேசிட்டு அவள் பின்னாடியே வாலாட்டிக்கிட்டு போய்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்துட்டு திரும்பவும் அவள் ஏதாவது ஒன்று பேசுவா, உன்னை அசிங்கப்படுத்துவா, இதெல்லாம் உனக்கு தேவையா? நீ எப்பயும் போல் எப்படி இருந்தையோ தனியாகவே இருக்கிறதுக்கு பழகு அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ என்னடா இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மலரும் யோசிக்கிறாங்க. அப்போ மதி பேசுகிறத கேட்டதுமே பாக்கியராஜ் சொல்கிறாங்க, இங்கே பாரு மலரு, மதி இவ்வளோ தூரம் கெஞ்சிரா, கொஞ்சம் கூட யோசிக்காமல் இருக்கியே, அவளுக்காகவாது பேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியராஜ் மலர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ தான் மலரும் பேசுகிறாங்க, இங்கே பாரு மதி, நீ பேசுனது எனக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆமாம் மதி, நீ சொன்னதில் உண்மையை சொல்லப்போனால் கரெக்டு தான். நான் இது நாள் வரைக்கும் சுயமரியாதை இல்லாதவளாக தான் இருந்திருக்கேன். சுயமரியாதை வேணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ போராட முயற்சி பண்ணாலும் இந்த குடும்பத்தில் இந்த இருக்காரே பாக்யராஜ், இவருக்காக தான் இந்த குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகணும், பொறுத்து போகணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளிட்டினை தவிர்த்து நீ உன்னோட ஸ்டாண்டர்டில் இருக்க கண்டு தான் நீ என்ன அந்த மாதிரி வார்த்தை சொன்னேன்னு எனக்கு புரியுது. ஆனால் என்னால் நீ சொன்ன வார்த்தையை ஏற்றுக்க முடியல. அது எதனாலனா இவர் மட்டும்தான் எனக்குன்னு இருக்கிற பாக்யராஜ் மட்டும்தான் எனக்கு சப்போர்ட்டாக பேசுவாரே தவிர்த்து, அதுவும் அவங்க அம்மா அப்பான்னு வந்துட்டா வெளியே யார் முன்னாடியும் என்னை விட்டு கொடுத்து பேசவும் மாட்டார், விட்டு கொடுக்காமையும் இருக்க மாட்டார், அப்படியே சைலண்ட்டாக இருப்பார். அதனாலேயே என்னமோ நானும் அப்படியே சைலண்ட்டாகவே இருந்துட்டேன். இதுதான் என்னோட தப்புன்னு எனக்கு தெரியுது. ஆனால் நீயாவது உன்னோட ஸ்டாண்டர்டில் இருக்கே, நீ எனக்கு ஆதரவாக இருக்கே அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். ஆனால் இந்த குடும்பத்தில் நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மதி. இந்த குடும்பத்தில் அவங்களுக்கு நான் ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான். தேவைன்னா மலரன்னு கூப்பிடுவாங்க, தேவையில்லைன்னா தூக்கி எறிகிற மாதிரி பேசுவாங்க. அப்படி இருந்த எனக்கு நீ என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக நீ எல்லா இடத்துலையும் பேசும்போது இப்போ திடுதிடுப்புன்னு அவங்களுக்கு முன்னாடி என்னை ஒரு பொருட்டாகவே மதிக்காத அவங்களுக்கு முன்னாடி என்னை தூக்கி எறிஞ்சு பேசுகிற மாதிரி பேசிட்டியே, அதுதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு மதி. வேறு எதுவுமே எனக்கு இல்லை. ஆனால் நான் சுயமரியாதையோடு தான் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். உன்னை நான் கூட பிறந்த தங்கச்சியாக நினச்சதுனாலையோ என்னமோ நீ சொன்ன ஒரு வார்த்தைனால என்னால் தாங்கிக்க முடியல, அதனால தான் உன்னை என்னால் ஃபேஸ் பண்ணவும் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. அடுத்ததாக மலரும், விடுமதி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் நம்ம இந்த மாதிரி நடந்துக்காத அளவுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் மலரும் இப்போ பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. இனி அடுத்ததாக என்னென்னா எப்பவும் போல் மதியம் காலேஜ் கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து தான் தங்கராஜும் கால் பண்ணுறாரு சுரேஷுக்கு. என்ன சுரேஷ், அழகுமதி என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வருது. இப்போ தான் மாமா காலேஜ் கிளம்பி போயிருக்கா அப்படின்னு சொல்லும்போது தான், இங்கே பாரு சுரேஷ், நான் ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் நல்லா கவனமாக கேட்டுக்கோ. அழகுமதியை இப்போ வேலையிலேருந்து தூக்குறதுக்கு நான் கரஸ்பாண்டண்ட்டை பேசிட்டு வந்துட்டேன். கண்டிப்பாக இன்றைக்கி அழகுமதிக்கு வேலை போகிறது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன மாமா சொல்கிறீங்க, உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்க, ஆமாம் மாப்பிள்ள, இதுதான் நடக்க போகுது. அழகுமதி வாயால் தனக்கு வேலை போச்சு அப்படின்ற வார்த்தையை நான் கேட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லவும், சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் ஃபோனை வச்சதுமே சுரேஷ் என்ன நினைக்கிறான்னா, ஆஹா, இவளோட திமிருக்கு கரெக்டாக தான் மாமா ஒரு ஆப்பு வச்சுருக்காரு. இன்றைக்கி நம்ம நினச்ச மாதிரி அழகுமதிக்கு வேலைக்கு போக போகுது, அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நம்மளுக்கு அடங்கி உட்கார போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் நினைக்கிறாரு. இதுக்கு ஆப்போசிட்டாக தான் நம்ம அழகுமதிக்கு ஜாப்பும் பர்மனெண்ட் ஆக போகுது. இந்த சந்தோஷத்தை கொண்டாடுற விதமாக வீட்டுக்கு வர போகிறாங்க. அழகுமதி வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இங்கே சுரேஷும் தங்கராஜும் அழகுமதி வாயால் தனக்கு வேலை போச்சு அப்படின்ற வார்த்தையை கேட்கறதுக்காக 2 பேருமே காத்துட்ருக்காங்க வீட்டில். அப்போ தான் தங்கராஜ் வந்ததுமே, வாங்க மாப்பிள்ள, என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சும்மா தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் உட்காந்துருக்காங்க. அப்போ தான் நம்ம அழகுமதியும் வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ சந்தோஷத்தோடு வராங்க. என்ன வழக்கத்துக்கு மாறா வேலை போச்சுன்னா அவள் முகத்தில் வாட்டம் தானே இருக்கணும், இப்போ பார்த்தா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காளே, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜும் சுரேஷும் முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே தங்கராஜ் முகத்தில் கரிய பூசுறது மட்டும் இல்லாமல் ராஜலட்சுமி எப்போ பார்த்தாலும் 20,000 சம்பளத்துக்காக இவ்வளோ தூரம் ஆட்ட ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்காகவும்
அவங்க சொன்ன வார்த்தைக்கு பதிலடி குடுக்குற மாரி தான் நம்ம அழகுமதி தனக்கு வேலை பர்மனன்ட் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம 50,000 சம்பளமும் கூட அப்படின்னு சொல்ல போறாங்க. இந்த 50,000 சம்பளம்னு சொல்லவுமே, இங்க ராஜலட்சுமி 50,000 சம்பளமா? இவ பர்மனன்ட் ஆயிட்டாளா? இவள சும்மாவே பிடிக்க முடியாது. இதுல 50,000 சம்பளம்னா எங்க போறது? இவள நீ பிடிக்கவே முடியாதே! ஐய்யய்யோ! என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடிக்க போறாங்க நம்ம ராஜலட்சுமி. இந்த இடத்துல தான் தங்கராஜ் கண்டிப்பா இந்த அழகுமதியோட திமிர அடக்கியே ஆகணும். இந்த பர்மனன்ட் வேலை எப்படி அங்க காலேஜ்ல குடுத்தாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இனி அழகுமதிய வேலைக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக தங்கராஜ் ஒரு முடிவு பண்ண போறாரு. மதி, நீ வேலை பார்த்து முடிச்சதெல்லாம் போதும். இனி வேலைக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்ல. அதுதான் சுரேஷ் வேலைக்கு போறானே, அது பத்தாதா அப்படின்னு சொல்லி சுரேஷை டிபெண்ட் பண்ணி அழகுமதி இருக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பால நம்ம தங்கராஜ் சொல்றாங்க. ஆனா அழகுமதி இதை எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க? சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் நம்ம அழகுமதி பதில் கொடுக்க போகிறாங்க. எந்தெந்த மாதிரி கொடுக்க போகிறாங்க அப்படின்றதாங்க இனி வரப்போ எபிசோட்ல ட்விஸ்டாக இருக்க போகுது. அழகுமதியும் தங்கராஜ் எவ்வளோ தான் சொன்னாலும் அந்த குடும்பத்தில் சொன்னாலும் நான் இந்த வேலைக்கு போயே திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்க போகிறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுது? இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.